இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய் ஜீவனுள்ள தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அறியப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும்படியாய், கிறிஸ்துவை பின்பற்றும்படியாய், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பரிசுத்தமாக்கப்படுவதற்கென்று ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவஜனமே, அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளின் மதிய வேளையில் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக வரவேற்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் 49ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 5 வசனங்களை நான் உங்களோடு இன்றைய நாளிலே தியானிக்க விரும்புகிறேன். 207வது தொடர் தியான செய்தியாக இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்குரிய வேத பகுதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 34 முதல் 39 வரையான 6 வசனங்களை நாம் படிக்க கேட்போம். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 34 முதல் அந்த அதிகாரம் முடிய 39ஆம் வசனம் வரையான பகுதிகளை படிக்க கேட்போம். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாய் எரேமியா எனும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி அவர்கள் மேல் என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வேதாகம பகுதி நான் இதற்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை இந்த குறிப்பிட்ட 4-5 வேத வசனங்களை வைத்து ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அது என்னுடைய யூடியூபிலும் அல்லது பிளஸ் மெசஞ்சரிலும் அந்த செய்திகள் பதிவேற்றப்பட்டிருக்கும். அந்த கண்ணோட்டத்திலே இன்றைய செய்தி இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த செய்தியானது சில ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் ஒரு 10, 15 அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு
ஈழ மக்களினம், இலங்கை தேசத்திலே வாழ்ந்து வந்த ஏலாமியர்களான ஈழ மக்களினம் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டதை குறித்த ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். நீங்கள் அதை சிலர் கேட்டிருக்கலாம், கவனித்திருக்கலாம். அந்த செய்தியினுடைய முழு கண்ணோட்டமும் ஏலாமியர்கள் என்கிற ஜனக்கூட்டம் கடல் கொண்ட குமரி கண்டமாகிய லெமுரியா கண்டத்தின் எச்சமாக இப்பொழுது இருக்கிற இலங்கை தேசத்திலே வாழ்ந்த ஈழ மக்களினங்களை குறித்து, அதாவது ஏலாமியர்கள் அல்லது லெமூரியர்கள், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லெமுரியா கண்டத்தில் இருந்த ஜனங்கள் லெமூரியர்கள். லெமூர் என்கிற மனித குரங்கை வகையை சார்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அது கட்டுக்கதைகள். அது பரிணாம வளர்ச்சியை குறித்து சுட்டிக்காட்டுகின்ற கதைகளோடு அதை பிணைத்து சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் லெமூர், ஏலாம் ஈழ மக்களிடம், அது நம்முடைய தென்னிந்திய, அதாவது அதை சொல்வதென்றால் தென்கிழக்காசிய நாடுகளிலே ஏலாமியர்கள் என்கிற மக்களினம் ஈழ மக்களினமாக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். ஆங்கிலத்தில் அதனுடைய பெயரை நீங்கள் எழுதினால் ELAM, ஏலாம், இதே ELAM ஈழம் என்றும் படிக்கலாம் இல்லையா? அந்த உச்சரிப்பின், இந்த வார்த்தையை உச்சரிக்கிற தன்மையிலே வருகிற திரிபு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஈழ மக்களினம். ஈழ மக்களினம், ஈழவர்கள் என்கிற ஒரு பிரிவினர் இந்தியாவின் தென்னிந்திய பகுதிகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை சார்ந்தவர்கள் அல்ல. குழப்பிக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து. தென்னிந்திய பகுதிகளிலே, அதிலும் மலையாள கேரள மாநிலத்திலே இருக்கிற ஈழவர்கள் என்கிற மக்களினம் இந்த ஏலாமியர்களை குழுவை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் பெலிஸ்தியர்களை சார்ந்தவர்கள். பெர்சியர், பெலிஸ்தியர் என்கிற அந்த கானானிய மக்களினத்தை சார்ந்தவர்களே, ஆனால் பெலிஸ்தியர்களின் பிரிவை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு இங்கு வேறொரு பெயர் உண்டு. அந்த பெயரை பயன்படுத்துவார்கள். நான் சொல்ல விரும்பவில்லை. ஜாதிகளை குறித்து குறைத்து மதிப்பிடுவது போல அது ஒருவேளை தோன்றலாம். இல்லை, அந்த மக்களினம் ஈழவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டாலும் அவர்கள் உண்மையிலேயே ஏலாமியர்கள் அல்ல. அவர்கள் பெலிஸ்தியர்கள், பெர்சியர்கள், கானானிய மக்கள் பிரிவை சார்ந்தவர்கள். இவர்களோ ஏலாமியர்கள், ஈழ மக்களினம் என்று சொல்லப்படுகிற இலங்கை தேசத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை குறித்து நான் இந்த வசனங்களை சுட்டிக்காட்டி ஒரு செய்தியை ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆனால் இந்த நாளின் செய்தியானது சற்று மாறுபட்டதாக இருக்கும். இதை உள்ளடக்கி வரும். ஆனால் அந்த மக்களினம் எங்கிருந்து இலங்கையிலே குடியேறினார்கள் அல்லது தென்னிந்திய பகுதிகளிலே குடியேறினார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இன்றைய செய்தி இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து கவனியுங்கள். நாம் செய்திக்கு ஆயத்தமாக ஒரு நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் மதிய வேளையிலும் எளியவர்களாகிய நாங்கள் உமது சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த பூமியின் பல்வேறு இடங்களிலே அமர்ந்து உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற போது தூய ஆவியானவர் இந்த வார்த்தைகள் துணிக்கிற இடங்களில் எங்கும் அந்த வார்த்தைகள் கேட்கிற ஜனங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் செயலாற்றும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த வேத வசனங்களில் மறைந்திருக்கிற சத்தியங்களை, ரகசியங்களை, இன்று பூமி எங்கும் சிதறி கிடக்கிற சகல மக்களினங்களுக்குள்ளும் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஏலாமியர்கள் என்று சொல்லப்படுகிற மக்களினம் யார் என்பதை அவர்களை குறித்த சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது தூய ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. அன்பு நிறைந்த கடவுளே, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு
இந்த வேத வசனங்களிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் நீர் குறித்து வைத்திருக்கிற இந்த வசனங்களுடைய தாற்பயம் என்ன? இவைகள் இந்த பூமியின் கடைசி நாட்களிலே எப்படி செயலாக்கம் பெறப்போகிறது என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தூய ஆவியானவர்களோடு இடைபடும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற சத்திய தேவ ஆவியானவர் தாமே இந்த வேதாகமத்தின் இந்த பகுதியின் ஒவ்வொரு வார்த்தைகளோடும் வார்த்தைகளின் வழியாகவும் நீர் எங்களோடு பேசும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். பேசுகிற அடிமையை மறைத்து கேட்கிற உள்ளங்களை திறந்த லீதியாளின் உள்ளத்தை போல வேதாகமத்தின் மறைவான சத்தியங்களை ரகசியங்களை கற்று அறிந்து கொள்வதற்கு கடைசி நாட்களிலே நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிற உம்முடைய மீட்பின் செயல்பாடுகளை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு தேவரீர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களிலே காணப்படுகிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும் தயவாக எங்களுக்கு மன்னித்து எல்லா காழ்ப்புணர்ச்சிகளையும் வெறுப்புகளையும் எங்களை விட்டு அகற்றி நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே சிந்தையோடு உம்முடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரத்தோடு உமது சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு கிருபைத்தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் நான் உங்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் பல்வேறுபட்ட சூழ்நிலைகளிலே பல்வேறுபட்ட இன பாரம்பரியங்களிலே பல்வேறுபட்ட கலாச்சார பின்னணியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் மத்தியில கர்த்தருடைய சமாதானம் வேற்றுமைகளை மறந்து கிறிஸ்துவின் வழியாக ஒப்புரவாக்குதலின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமாதானம் நம்மோடு நிலைத்து நிற்கட்டும் என்று வேண்டி இந்த நாளின் செய்திக்கு நேராக கடந்து வருகிறேன். அருமையானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா எனும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எந்த காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே சிந்தித்து வந்த அந்த வேத பகுதிகளின்படி யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியா, கடைசி அரசன் சிதேக்கியா, அந்த சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் முடிவு காலத்தில் சிதேக்கியாவும் அவனை சார்ந்த யூதர்களும் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாராலே சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுகிற அந்த நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் ஏலாமியர்களை குறித்து ஏலாமின் தேசத்தை குறித்து கூறி அறிவித்த ஒரு தீர்க்க தரிசனம். ஏலாமியர்களுக்கு வர இருக்கிற நியாய தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, எந்த காலகட்டங்களிலே ஏலாமியர்கள் எந்த பகுதிகளில் இருந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய கோபத்தின் கோபாக்கினை தண்டனை தீர்ப்பு அவர்கள் மேல் இறங்கி இருக்கிறது. ஆனாலும் அவர்களை கடைசி நாட்களிலே, பூமியின் கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து கொள்ளும் காலம் வரும்போது ஏலாமியர்களுக்கும் விடுதலை காத்திருக்கிறது, மீட்பு காத்திருக்கிறது என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த பகுதிகளைத்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா எனும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். ஏலாம் என்பது யார், எந்த ஜாதி, எந்த பகுதி என்பதை நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். உங்கள் வேதாகமங்களை இந்த ஏலாமியர்கள் யார்? வேதத்திலே பல மக்கள் இனங்களை குறித்து வேதாகமம் சுட்டி காட்டுகிறது இல்லையா? கானானியர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்கள், எகிப்தியர்கள், மீதியானியர்கள், மேதியர்கள், பர்சியர்கள், அசீரியர்கள், பாபிலோனியர்கள்,
மேதியர்கள், பெர்சியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், இப்படி அநேக மக்களினங்களை குறித்து வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. இங்கே ஏலாமியர்களை குறித்தும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஏலாமியர்கள் என்பவர்களும் ஏலாமின் தேசமும் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக உங்கள் வேதாகமங்களை ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பகசாத், லூத், ஆராம் என்பவர்கள். இந்த சேம் என்பவர் யார்? ஜலப்பிரளயத்திற்கு பிற்பாடு, அதாவது ஜலப்பிரளயம் தோன்றிய காலத்தில் மக்களினம் எங்கே இருந்தது? பூமியின் தென்கிழக்கு ஆசியாவிலே, இன்றும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதி, கடல் கொண்ட லெமுரியா கண்டம் அல்லது கடல் கொண்ட குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகிற இன்றைய சமுத்திரம் சூழ்ந்திருக்கிற பகுதியாகிய இந்தியாவின் தென்னிந்திய பகுதி. அந்த லெமுரியா கண்டத்தின் ஒரு சிறு பகுதி தான் இன்று நீங்களும் நானும் இலங்கை தேசம் அல்லது சிலான் என்று அழைத்துக் கொள்ளுகிற ஒரு பகுதி. நோவா கால ஜலப்பிரளயம் தோன்றிய காலத்தில் ஆதி மக்களினம் பூமியின் தென்கோடியிலே, இன்றைய உலக மத்திய கிழக்காசியா, மேற்கை ஐரோப்பிய நாடுகள் ஜனங்கள் சொல்லுகிற கீழை நாடுகளின் ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிற பூமியின் தென்கிழக்காசிய பகுதிகளின் ஏதேன் தோட்டம், உண்மையிலேயே ஏதேன் தோட்டம் இங்கே தான் இருந்திருக்கிறது. அதன் எச்சமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவின் தென்னிந்தியாவின் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை பார்க்கிறார்கள். கீழை நாடுகளின் ஏதேன் தோட்டம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தின் பூமியோடு ஏதேன் தோட்டம் பூமியோடு இணைந்திருந்த பகுதிதான் தென்னிந்திய பகுதிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜலப்பிரளய காலத்திலே இங்கிருந்து தான் நோவாவினுடைய பேழை ஜலப்பிரளயத்திலே எடுத்து செல்லப்பட்டு மத்திய கிழக்காசியாவிலே ஆர்மீனியா அரராத் மலைகளின் மேல் தங்கிற்று. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்த ஜனக்கூட்டம் ஜலப்பிரளயத்தின் மூலமாக எங்கே செல்கிறார்கள்? மத்திய கிழக்காசியாவுக்கு. தென்கிழக்காசியாவின் எல்லையில் இருந்த ஜனக்கூட்டம், ஒரே மக்களினம், ஜலப்பிரளயத்தின் மூலமாக மத்திய கிழக்காசியாவின் அரராத் மலைகளிலே போய் தங்குகிறது. ஜலம் வடிந்த பிற்பாடு அந்த ஜனங்கள் அரராத் மலையின் கீழ்ப்பகுதியிலே, கிழக்கு பகுதி வாக்கிலே குடியேறுகிறார்கள். ஆர்மீனிய பகுதிகளிலும் மெசபடோமியாவிலும் குடியேறுகிறார்கள். அங்கே குடியேறிய காலத்தில் நோவாவின் வழிமரபினர் சேம், காம், யாப்பேத் என்கிற 3 பேர், அவர்கள் 3 பேருடைய பிள்ளைகளின் வம்ச வழிமரபை சார்ந்தவர்கள் தான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிற ஜனக்கூட்டம். அவர்களிலே காமின் சந்ததியார் சபிக்கப்பட்டார்கள். கானானியர்கள் என்று, கானானியர்கள், மிஸ்ராயிமர்கள், அப்படி என்றெல்லாம் ஒரு கூட்டத்தார் அங்கே பிரிந்து போகிறார்கள். யாப்பேத்தின் சந்ததியார் கோகு, மாகோகு, ரஷ்யா, சீனா, இப்படிப்பட்ட வடகிழக்காசிய நாடுகளிலே குடியேறுகிறார்கள். யாப்பேத்தின் வம்ச வழிமரபினர் வடக்கு பகுதிகளிலே, பூமியின் வடதிசை பகுதிகளிலே குடியேறுகிறார்கள். கானானியர்கள் மத்திய கிழக்காசியாவின் கீழ்த்திசை பகுதிகளிலே குடியேறுகிறார்கள். இவன் சேமின் வழிமரபினர் மத்திய கிழக்காசியா முதல் தென்கிழக்காசியா வரையிலும் குடியேறுகிறார்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 22
22ஆம் வசனம் சொல்லுகிறது, சேமுடைய குமாரர். சேம் யார்? நோவாவின் மூத்த மகன். நோவாவின் மூத்த மகன். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். இவர்களில் ஏலாமின் புத்திரர்கள் ஏலாமியர்கள். ஏலாம் என்கிற சேமின் முதல் மகன் ஏலாம், அவனுடைய வழிமரபினர் ஏலாமியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மத்திய கிழக்காசியா முதல் பூமியின் தென்கிழக்காசியா வரையிலும் பரவி இருக்கிறார்கள், பரவி இருந்தார்கள். கடற்கரை நாடுகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. இரண்டாவது மகன் அசூர். இந்த அசூர் என்பவர்கள், அசூரின் வழிமரபினர் யார்? வேதாகமத்திலே மத்திய கிழக்காசியாவிலே இஸ்ரவேலர்களுக்கு எதிராக தங்கள் கைகளை உயர்த்தி இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தின அசீரியர்கள் நினிவே பட்டணத்தார். அசூரின் வழிமரபினர்கள் தான் அசீரியர்கள். அசூர், நிம்ரோத் முதலானவர்களின் வழிமரபினர். அசீரியர்களும் பாபிலோனியர்களும் கல்தையர்களும் எல்லாம் அந்த ஜனக்கூட்டத்தை சார்ந்தவர்கள். யாருடைய? அசூரின் வழிமரபை சார்ந்தவர்கள். நீங்கள் பழைய ஏற்பாடுகளை படித்தால் தெரியும். பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட காலத்தில் இருந்தவர்கள் அசூர், நிம்ரோத் என்பவர்கள். வானத்தை எழாவுகிற எட்டுகிற கோபுரத்தை கட்ட துணிகரம் கொண்டு கட்டினவர்கள் அசூரும் நிம்ரோத். அசீரிய பாபிலோனிய பட்டணங்களை கட்டி எழுப்பினவர்களும் அவர்களே, அந்த ஜனக்கூட்டம். அவர்களும் சேமின் வழிமரபை சார்ந்தவர்களே. அவர்களும் நோவாவின் மூத்த மகன் சேமின் வழிமரபை சார்ந்தவர்களே. அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். இந்த அர்பகசாத்தின் வழிமரபில் தான் ஏபேர் என்று சொல்லப்படுகிற ஒருவன் வருகிறான். ஏபேருக்கு 2 குமாரர்கள். அர்பகசாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்ற பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அன்று பூமி ஒரே கண்டமாக இருந்தது. அன்று பூமி பேலேகின் நாட்கள் வரை இந்த பூமி இன்று நாம் பார்க்கிற 7 கண்டங்களாக இல்லை. அதை வேதாகமத்தின் சத்தியம் நமக்கு சுட்டி காட்டுகிறான். விஞ்ஞானிகளும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஒரே கண்டம். ஆதியாகமம் அதைத்தான் சொல்கிறது. சமுத்திர தேவன் வெட்டாந்தரை கடவது என்றார். ஒரே வெட்டாந்தரை சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வந்தது. அதான் பூமி. அந்த வெட்டாந்தரைக்கு பூமி, தேவன் பூமி என்று பெயரிட்டார். அந்த பூமி ஒரே கண்டமாக இருந்தது. இன்று இருக்கிற 7 கண்டங்களாக அல்ல, தீவு கூட்டங்களாக அல்ல, ஒரே கண்டமாக இருந்தது. அந்த பூமியின் கிழக்கிலே தான் தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணினார், பூமியோடு சேர்த்து. அந்த ஏதேன் தோட்டம் பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது, அதான் வானமண்டலம். இந்த பூமியை பார்க்கலும் 3 மடங்கு பெரியது ஏதேன் தோட்டம். இந்த பூமியை சுற்றி மூன்று புறமும் சமுத்திரம் நிலை கொண்டிருக்கிறது. அந்த சமுத்திர ஜலம் இருக்கிற பகுதி அனைத்தும் அந்த வெட்டாந்தரை எதுவாக இருந்தது? ஏதேன் தோட்டமாக இருந்தது. அந்த ஏதேன் தோட்டம் பூமியை விட்டு எடுக்கப்படுகிற போது பூமி பகுக்கப்படுகிறது. அதான் புவியியல் வல்லுநர்கள் சொல்லுகிற, பூமிக்கு அடியிலே சமுத்திரத்தின் ஆழத்திலே 7 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கிறது. பூமியின் அடி ஆழங்களிலே, சமுத்திரத்தின் அடியாளங்களிலே பூமியினுடைய அஸ்திபார தட்டுக்கள். அன்று தேவன் படைத்த காலத்தில் எல்லாம் ஒரே தட்டு தான், ஒரே டெக்டானிக் பிளேட். தேவன் ஏதேன் தோட்டத்தை பூமியை விட்டு பிரித்து எடுத்துக் கொள்ளுகிற போது பூமியினுடைய மீதம் இருந்த பூமியினுடைய அடித்தட்டு அஸ்திபாரங்கள் 7 துண்டுகளாக உடைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த 7 கண்டங்கள் பிரிந்திருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, பேலேகின் நாட்களிலே பூமி பகுக்கப்பட்டது. அந்த டெக்டானிக் பிளேட்ஸ், அந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள், கடலியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற அந்த சம்பவம் உண்மையே. பல நூற்றாண்டுகள்
சுமார் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு, 5000 அல்ல 4500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட அதிர்ச்சியினால் கண்டங்கள் தனித்தனி கண்டங்களாக பிளந்து போயிருக்கிறது. நிலப்பகுதி பல 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு நகர்ந்து சென்றிருக்கிறது. இன்றைக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிறார்கள். புரியுதுங்களா அருமையானவர்களே? நீங்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இதை விவரிப்பதல்ல இன்றைய செய்தியினுடைய நோக்கம். இந்த ஏலாமியர்கள் சேமின் வழிமரபை சார்ந்தவர்கள். அதே வழிமரபில் இருந்து தான் அர்பகசாத்தின் சந்ததியிலே ஏவேருக்கு பிறந்த ஒரு கூட்டம் ஜனம் இந்தியாவிலே பூர்வ பழங்குடியினராக இருக்கிறார்கள். இவர்களுடைய குடியிருப்பு ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான். யார்? யோக்தான். யோக்தாவின் வழிமரபினார்கள் இந்திய பூர்வீக குடிகள். ஒப்பீரின் தங்கம் இந்தியாவிலிருந்து தான் கொண்டு செல்லப்பட்டது. ஆவிலா தேசம் விதேகும் மாணிக்கமும் ரத்தின கற்களும் பொன்னும் விளைகிற தேசம். இந்தியாவிலிருந்து தான் தங்கம் ரத்தினங்கள் எல்லாம் மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதியாயின, கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டன. இந்த தேசம் முழுவதிலும் குடியேறி இருந்தவர்கள் அந்த ஜனக்கூட்டங்களே. இன்று பூர்வீக குடிகள் என்று அழைக்கப்படுகிற இந்தியர்களும் ஏபேரின் வழிமரபில் ஒரு பிரிவினரே. மறுபிரிவினர் தான் ஏபேரின் வழிமரபினரில் ஒரு மறுபிரிவினர் எபிரேயர்கள் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, இந்த ஜாதிகளின் மத்தியிலிருந்து ஏலாமியர்கள் எங்கே இருந்தார்கள்? அதை நாம் வேதாகமத்தின் வரைபடங்களின் வழியாக கண்டுகொள்ள முடிகிறது. எப்படி? அந்த ஏலாமின் தேசம் என்று அறியப்படுவது இஸ்ரவேலர்கள் யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு சென்ற பிற்பாடு சில நூற்றாண்டுகள், 70 ஆண்டுகள் என்று வேதாகமம் சொன்னாலும் அந்த 70 ஆண்டுகளுக்கு இடையிலே பாபிலோனிலிருந்து சூசான் அரண்மனையிலே அர்த்தசஷ்டா என்கிற அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில், நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தை படிக்கிற போது அகாஸ்வேரு மேதியனாகிய அகாஸ்வேரு அல்லது அர்த்தசஷ்டா என்கிற அரசனுடைய அரண்மனை எங்கே இருந்திருக்கிறது? சூசானிலே இருந்திருக்கிறது. அந்த சூசான் ஏலாமின் தேசத்திலே இருந்திருக்கிறது. மத்திய கிழக்காசியாவின் ஒரு பகுதி அது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது. வேதாகமத்தின் அந்த மத்திய கிழக்காசியா என்று சொல்லப்படுகிற பகுதி, நாம் இதுவரையிலும் அந்த பகுதியைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல்களின் தேசம் மத்திய கிழக்காசியா என்பது இஸ்ரவேல் தேசம் இருப்பதும் பாலஸ்தீனா தேசமும் மத்திய கிழக்காசியா தான். சிரியாவும் மத்திய கிழக்காசியா தான். கானானும் லெபனான் இதைகள் எல்லாம் எகிப்திற்கு அரபு தேசங்கள், அரபு தேச பகுதிகள் தவிர்த்த மற்ற பகுதிகள் மத்திய கிழக்காசியா. அருமையானவர்களே, அந்த பகுதிகளிலே தான் மேதியா, பர்சியா, பழைய பாபிலோனியா, அசீரியா முதலான பகுதிகள் வந்தது. அந்த பகுதிகளிலே தான் என்ன இருக்கிறது? சூசான் என்கிற ஏலாமின் தேசமும் இருந்தது. அந்த ஏலாமின் தேசத்திலே தான் முழுவதுமாக சொன்னால் ஆரியா என்கிற பகுதி. அந்த பகுதியிலே தான் ஏலாம் என்கிற தேசமும் இருந்தது. அங்கே தான் 127 நாடுகளை ஒரே அரசன் ஆட்சி செய்த 127 மாநிலங்களாக அல்லது 127 நாடுகள், எத்தியோப்பியா முதல் இந்து தேசம் வரை அல்லது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அரசாண்ட அர்த்தசஷ்டா அல்லது ஆகாஸ்வேரு என்கிற அரசனுடைய காலத்தில் யூதர்கள் எங்கே இருந்தார்கள்? ஏலாமின் அரண்மனையிலே அடிமைகளாயிருந்தார்கள். ஏலாமின் தேசத்திலே
எப்படி பாபிலோன் அசீரியர்களுக்கு அடிமைகளானார்கள், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாராலே அடிமைப்படுத்தப்பட்டார்கள், பிற்பாடு மேதியர்களுக்கு அடிமைகளாயிருந்தார்கள், பிற்பாடு பெர்சியர்களுக்கு அடிமைகளாயிருந்தார்கள். பெர்சியனாகிய கோரேசின் காலத்தில் விடுவிக்கப்பட்டார்கள். இது தீர்க்க தரிசன புத்தகங்கள், வரலாற்று நூல்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரவேலர்கள் குடியேறியிருந்த அடிமைப்படுத்தப்பட்டிருந்த பகுதிகள் தான் இந்த தேசங்கள். இஸ்ரவேலர்களை கொடுமையாக அடிமைப்படுத்தின ஜனங்களுக்கு தண்டனை தீர்ப்பை கர்த்தர் சொல்லுகிறார். அதான் ஏலாமின் தேசம். ஏலாமியர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஏலாமின் சந்ததியினர் வழிமரபினர் மத்திய கிழக்காசியா முதல் தென்கிழக்காசிய கடற்கரை நாடுகளிலே பரவி இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் தென்னிந்திய பகுதி, இந்தியாவின் தட்சண இந்தியா, அதாவது விந்திய மலைகளுக்கு கீழ்ப்பட்ட பகுதி, மத்திய பிரதேசத்திற்கு கீழ் வரும் தென்னிந்திய பகுதிகள், இந்த எந்த பகுதிகளை, ஏலாமின் தேசத்தின் அந்த பார்டர், அந்த பெல்ட்டை சார்ந்து வருகிறது. ஏலாமிய பெல்ட், அந்த பெல்ட்டை சார்ந்து வருகிறது தென்னிந்திய பகுதிகள், இந்திய இலங்கை தேசம் வரை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏலாமின் தேசம். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கூறி அறிவித்த அந்த ஏலாமியர்களுக்கு வந்த சிதறடிப்பு முதலாவது பாபிலோனியர்களின் ஆட்சி முடிவுற்று நேபுகாத்நேச்சாருடைய வழிமரபினரின் ஆட்சி முடிவுக்கு வந்து மேதியர்களும் பெர்சியர்களும் இணைந்து பாபிலோனியர்களை ஆட்சியை பறித்து மேதியனாகிய அர்த்தசஷ்டா ஆட்சிக்கு வருகிறான். ஒருவேளை நான் நினைக்கிறேன் மேதியனாகிய தரியுவினுடைய தகப்பனாக இருக்கலாம், மேதியனாகிய தரியுவின் தகப்பனாக இருக்கலாம் அர்த்தசஷ்டா அல்லது அகாஸ்வேரு. அந்த காலகட்டங்களிலே யூதர்கள் சூசான் அரண்மனையிலே இருக்கிறார்கள் அடிமைகளாக. எஸ்தர் புத்தகத்தை படிக்கிற போது அந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. பிற்பாடு ஏலாமின் தேசம் மேதியர்களால் அளிக்கப்படுகிறது, பெர்சியர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. கிரேக்கர்களின் காலத்தில், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அசீரிய, எகிப்திய, அசீரிய, பாபிலோனிய, மேதிய, பெர்சிய சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் கிரேக்கர்களால் சூறையாடப்படுகிறது. தேவனுடைய தண்டனை தீர்ப்பு ஏலாமியர்களின் மேல் குவிக்கப்பட்ட போது அந்த ஏலாமியர்கள் தென்கிழக்கு ஆசியாவின் தென்னிந்திய பகுதிகள் வரையிலும் சிதறி வந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் ஈழ மக்களின். அவர்களில் ஒரு கூட்டத்தாரே கடல் வழி வந்து இலங்கையிலே குடியேறி இருந்தவர்கள். இன்னொரு பிரிவினர் தென்னிந்திய பகுதிகளிலே குடியேறி இருக்கிறார்கள். அதான் ஈழ மக்களினம், ஏலாமியர்கள் என்கிற மக்களினம். தென்னிந்தியர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற ஈழ மக்களினங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவன் அவர்களுக்குரிய தண்டனை தீர்ப்பை எப்படி அனுமதித்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு, வில் உங்களுக்கு தெரியும், நிறைய புராண கதைகளிலே நீங்கள் அந்த வில்லும் அம்பும் யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற, வேட்டைக்கு செல்கிறவர்கள் பயன்படுத்துகிற அந்த வில்லையும் அம்பையும் பார்த்திருப்பீர்கள். இந்த வில்லும் அம்பும் என்பது நான் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சேர நாட்டிற்கு, அதாவது இன்றைய மலையாள தேசம், கேரள நாடு, பிற்காலத்தில் சுமார் ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர்களுக்கு ஒரு செம்மறியாட்டுக்கடா மணி அடிக்கிற ஒரு கிளாக், ஒரு கடிகாரத்தை இலவசமாக கொடுத்தார்கள். எதற்கு?
சேர நாட்டு மன்னர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்று இருந்த மன்னர்கள் திருவிதாங்கூர் தேசத்திலே இப்பொழுது இருக்கிற திருவடிதாசர்கள், தாசி பரம்பரையை சார்ந்த மன்னர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சேர நாட்டு வழிமரபை சார்ந்தவர்கள் அல்ல, சேர மன்னர்களின் வழிமரபை சார்ந்தவர்கள் அல்ல இப்பொழுது இருக்கிற மன்னர் குடும்பம். அதுவல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் அரபியர்கள் கொடுக்கிற போது சேர நாட்டு வழிமரபை சார்ந்த இஸ்ராயலர்களுக்கு அடையாளமாக எப்பிராயீமின் அடையாளம் செம்மறியாட்டுக்கடா. செம்மறியாட்டுக்கடா எது? எப்பிராயிம் கோத்திரத்தின் அடையாளம். மேட ராசி, மேஷ ராசியினுடைய அடையாளம் செம்மறியாட்டுக்கடா. எப்பிராயிம் கோத்திரத்தின் அடையாளம் செம்மறியாட்டுக்கடா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செம்மறியாடு ஒரு கடிகாரத்தின் மணியை அடிப்பது போல தோற்றமுள்ள ஒரு கடிகாரத்தை இலவசமாக கொடுத்தார்கள், அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அது திருவனந்தபுரத்தில் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது சேர நாட்டு மன்னர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது, அன்பளிப்பாக. ஆனால் அதை பெற்றுக்கொண்டவர்கள் திருவடிதாசர்கள், சேர நாட்டு மன்னர்களின் பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தவர்கள் அல்ல. தானமாக, தர்மமாக, நாட்டின் ஆட்சி உரிமையை தர்மமாக, இலவசமாக, தானமாக பெற்றவர்கள் திருவடிதாசர்கள். தர்மராஜாக்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள் அவர்கள். இவர்களுக்கும் சேரர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நன்றாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். அந்த அம்பும் வில்லும், சேர நாட்டினுடைய அடையாளம் அம்பும் வில்லும். சேர மன்னர்கள், பண்டைய தமிழ் மன்னர்கள், சேர மன்னர்களுடைய அடையாளம் என்ன? அம்பும் வில்லும், செம்மறியாட்டுக்கடாவும். நெடுஞ்சேரலாதன், இமயங்கொண்டவன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயமலையிலே சேர நாட்டின் அடையாளத்தை, செம்மறியாட்டுக்கடாவையும் அம்பையும் வில்லையும் பொறித்து வைத்தான் என்று நீங்கள் வரலாற்றின் பக்கங்களிலே படித்திருக்கலாம். எதற்கு? கண்ணகிக்கு சிலை, கோவில் கட்ட சிலை, கல்லெடுக்க இமயமலைக்கு போன போது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறேன். அவர்கள் யார், அந்த இனம் எந்த இன மக்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக. அருமையானவர்களே, ஏலாமியர்களுடைய அடையாளமும் அம்பும் வில்லும். அதான் தேவன் சொல்லுகிறார், ஏலாமியருடைய பிரதான வல்லமையாகிய வில்லை முறித்து, இதோ நான் ஏலாமின் வில்லென்னும் அவர்களுடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி. எதுக்குங்க? வானத்தின் 4 காற்றுகள். வானத்தில் நிறைய காற்று வீசுது இல்லையா? தென்றல் காற்று, புயல் காற்று, சூறாவளி காற்று, கொண்டல் காற்று, கோராவாரி புயல் காற்று, பலவிதமான காற்றுகள் அடிக்கிறது. ஆனால் இங்கே வானத்தின் 4 காற்றுகள் என்று சொல்கிறார். இந்த வானத்தின் 4 காற்றுகள் என்றால் என்ன? வேதாகமம் 2 இடங்களிலே, பல்வேறு இடங்களிலே வானத்தின் 4 காற்றுகள், பூமியின் 4 காற்றுகள் என்று 2 விதமான காற்றுகளை அடையாளம் காட்டுகிறது. படித்திருக்கிறீர்களா? இது நீங்களும் நானும் இந்த பூமியிலே காண்கிற புயல் காற்றுகளோ, சூறாவளி காற்றுகளோ, கொண்டல் காற்றோ, தென்றல் காற்றோ, குளிர் காற்றோ, கோடை காற்றோ அல்ல. இந்த வானத்தின் 4 காற்றுகள் தேவனுடைய 4 சேனைகள், பிரதான தேவனுடைய யுத்த சேனைகளில் பிரதான சேனைகள், வானத்தின் 4 காற்றுகள். இவைகளை குறித்து நான் உங்களுக்கு சில குறிப்படையாளங்களை வேதாகமத்திலிருந்து சுட்டிக்காட்டிவிட்டு, ஏலாமியர்களுடைய அழிவு சக மக்களினங்களால் அல்ல, தேவனுடைய தண்டனை தீர்ப்பாக அவர்கள் மேல் இறங்கி இருக்கிறது. தேவன் தம்முடைய சேனைகளை அனுப்பி கொண்டு வந்து அவர்களை சிதறடித்திருக்கிறார். தேவன் தம்முடைய வான சேனைகளை பூமிக்கு வரவழைத்து தம்முடைய சிங்காசனத்தை பூமியிலே ஏலாமின் தேசத்திலே வைத்து ஏலாமியர்களை பூமி எங்கும் சிதறடித்திருக்கிறார். அந்த நிகழ்வைத்தான் நான் உங்களுக்கு விவரிக்கப் போகிறேன். அப்படியானால் அந்த வானத்தின் 4 காற்றுகளவை, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையான வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். சில வார்த்தைகளை உங்களுக்கு விவரிக்கிறேன். சகரியா 6ஆம் அதிகாரம் 1 முதல். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. அருமையானவர்களே, உங்கள் வேதாகமங்களை, இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களே, கவனிக்கப் போகிறவர்களே, உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு. 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. இந்த குதிரைகளுடைய அந்த கலர்ஸ் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நீங்கள் கற்கலாம் இல்லையா? தேவன் தம்முடைய முத்திரை, உடன்படிக்கையின் பெட்டியின் முத்திரையை உடைக்கிற போது இப்படிப்பட்டதான சம்பவங்கள், குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிற குதிரை வீரர்கள், யுத்த சேனைகளின் தலைவர்கள் புறப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் சில வியாக்கியானிகள், சிலர் அல்ல, இன்றைய கடைசி கால தீர்க்க தரிசன வியாக்கியானிகள் அனைவரும் அவர்களை அந்தி கிறிஸ்து என்றும் அந்தி கிறிஸ்துவின் சேனாபதிகள் என்றும் வர்ணிப்பார்கள். இல்லை, ஒரு காலம் நம்பாதிருங்கள். முத்திரைகள் உடைக்கப்படுகிற போது புறப்பட்டு வருகிற முதல் 4 ஜீவன்களில் இருந்து தோன்றி அந்த 4 வகையான குதிரைகளின் மேல் ஏறி வருகிற தூதர்கள் யாரல்ல? அந்தி கிறிஸ்துவும் அல்ல, கள்ள தீர்க்கதரிசியும் அல்ல, சாத்தானுடைய சேனாபதிகளும் அல்ல. அது கர்த்தருடைய சேனை அதிபதிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய உலக தீர்க்கதரிசிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல, அவங்க சொல்றதுதான் சத்தியம்னா நீங்க அவங்கள பின்பற்றி போயிடணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உடன்படிக்கையின் பெட்டி, 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் பெட்டி ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவால் உடைக்கப்படுகிற போது, முத்திரைகள் உடைக்கப்படுகிற போது, முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது 4 ஜீவன்களின் கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இங்கே வந்து பார் என்று சொன்னது. முதலாம் குதிரை புறப்பட்ட போது ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான். அப்படி 4 குதிரைகள், 5 முத்திரைகள் உடைக்கப்படுகிற போது 5 தூதர்கள் புறப்பட்டார்கள். இங்கே அவர்கள் கர்த்தருடைய யுத்த சேனைகளின் மேலான அதிகாரம் பெற்ற சேனாதிபதிகள், சாத்தானுடைய சேனாபதிகள் அல்ல, அந்தி கிறிஸ்துவ அல்ல, அந்தி கிறிஸ்துவன் சேனாபதிகளும் அல்ல. அதற்குரிய விளக்கங்கள் தான் சகரியா 1ஆம் அதிகாரத்திலும் சகரியா 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. நீங்கள் இவைகளை ஒப்பிட்டு பார்த்து அவைகளுக்கு நீங்கள் விளக்கம் கண்டுபிடிக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கடைசி கால வியாக்கியானிகளும் சொல்லுகிற புரட்டு உபதேசங்களை நம்பாதிருங்கள். தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான குதிரைகளும் பூட்டியிருந்தன. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். யாருங்க? இது என்னுடைய கண்டுபிடிப்பு ஒன்றுமில்லை, இது வேதாகம தீர்க்க தரிசனம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 36ஆம் வசனம், வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வர பண்ணி, அந்த 4 காற்றுகள் எவை என்று தான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வானத்தின் 4 காற்றுகள், 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகள். அந்த 4 காற்றுகள் எவை? சகரியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்,
அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். காற்றுக்கும் ஆவிக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆவிதான் காற்று, காற்று தான் ஆவி, இல்லையா? ஜீவன் தான் உயிர், உயிர் தான் காற்று தானே. ஜீவ காற்று, ஜீவ சுவாசம், ஜீவ ஆவி, ஜீவ காற்று, ஆவி. வானத்தின் 4 ஆவிகள், வானத்தினுடைய 4 ஆவிகள். புரியுதுங்களா? அவைகள் என்னவா? 4 ரதங்கள், 4 குதிரை சேனைகள். அந்த ஒவ்வொரு ரதங்களிலும் குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வானத்தின் 4 ஆவிகளும் அந்த குதிரைகளின் மேல் பயணிக்கிறார்கள். ஏற்கனவே அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரங்கள். குதிரை சேனைகள், அந்த குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள் ஆவி வடிவமாய் இருக்கிறார்கள். அக்னி நிறமாய், கந்தக நிறமாய், நீல நிறமாய், பட்சிக்கிற அக்னி நிறமாய் இருக்கிறார்கள். ஆவிகள், வானத்தின் ஆவிகள், தேவதூதர்கள். இவர்களும் தேவதூதர்களே. வானத்தின் 4 காற்றுகள். 6வது வசனம், சகரியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு புறப்பட்டு போயின. எங்கே? பூமியின் வட பகுதிகளுக்கு சுற்றித் திரிகின்றன. எதற்காக? இஸ்ரவேலர்களும் யூதர்களும் பூமியின் 4 திசைகளிலும், பூமியின் கடையாந்தர எல்லைகள் மட்டும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் எந்தெந்த திசைகளிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லா திசைகளுக்கும், அந்த 4 திசைகளுக்கும் தேவனுடைய 4 ரதங்களும் ஆவிகள், அந்த 4 வானத்தினுடைய 4 காற்றுகளும் 4 திசைகளிலும் செல்ல கட்டளை பெறுகின்றன. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு புறப்பட்டு போயின. பூமியின் வடக்கு பகுதி எதுன்னு உங்களுக்கு புரியுதா? வடக்காசிய நாடுகள் அல்லது வடகிழக்காசிய நாடுகள் அங்கே புறப்பட்டு போயின. சிவப்பு வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்திற்கு புறப்பட்டு போயின. தென்கிழக்காசிய நாடுகள். பூமி என்று வர்ணிக்கப்படுவது ஆசிய கண்டம். நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த பூமி என்று வர்ணிக்கப்படுவது முழு பூமியும் தான். அதிலும் பூமியின் மிகப்பெரிய பரப்பளவை தன்னகத்தை கொண்டிருக்கிற ஆசிய கண்டம். அதன் 4 திசைகளிலும் தான் மற்ற 6 கண்டங்களும் இருக்கிறது. பட்டும் படாமலும், பிற்றும் பிரிந்தும் சிதறியும் இருக்கிற கண்டங்கள். புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்திற்கு புறப்பட்டு போயின. அதாவது தென்கிழக்காசிய பகுதிகளுக்கு புறப்பட்டு செல்கின்றன. மற்றது மேற்காசிய நாடுகளுக்கு செல்கின்றன. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வடக்கு மேற்கு என்று பிரிகிறது. வடமேற்காசியா, வடகிழக்காசியா, தென்கிழக்காசியா, தென்மேற்காசியா, மேற்காசியா, கிழக்காசியா. எல்லாம் இந்த வடகிழக்கு தென்கிழக்குள்ள எல்லாமே வந்துவிடும். ஏன்னா உலகம் உருண்டை, உலகம் உருண்டை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவப்பு குதிரைகளோ என்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அவற்றவற்றிற்கு 4 சேனைகளுக்கும் 4 வானத்தின் 4 காற்றுகளுக்கும் அவைகள் புறப்பட்டு சென்று சுற்றி திரிய அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்றன. சிவப்பு குதிரைகள் முழு பூமியையும் சுற்றி திரியும்படி அனுமதி கேட்கிறது. அதற்கு அவர் யார்? அவர் என்றால் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். போங்கள் என்றார். போங்கள், போய் சுற்றி திரியுங்கள் என்றார். போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, வடதேசத்துக்கு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். அந்த வட தேசத்திற்கு புறப்பட்டு போன சேனைகள் தான் ஏலாமின் தேசத்தை, தேவனுடைய ஏலாமின் தேசத்திலே, அதாவது எகிப்து, அசீரியா, பாபிலோனியா, மேதியா, பர்சியா முதலாகிய ராஜ்யங்களை, ஏலாமின் தேசத்தை
முழுவதுமாக மத்திய கிழக்காசியாவை கிரேக்கர்களின் மூலமாய் சின்ன பின்னப்படுத்தியது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ஏலாமியர்கள் பூமியின் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். ஒரு பெரும் பகுதி தென்கிழக்காசிய பகுதிகளிலே குடியேறினார்கள். அவர்கள் தான் ஈழ மக்களிலும் இந்தியாவிலும் இருக்கிறார்கள், இலங்கையிலும் இருந்தார்கள். அருமையானவர்களே, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ங்கிற வானத்தின் 4 காற்றுகள் என்றால்
பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். எது மட்டும் தொடர்ந்தது? கடந்த சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை விடுதலை புலிகள் இலங்கை மக்களினம், ஈழ மக்களினம் சிங்களவர்களாலே சூறையாடப்பட்ட காலம் வரை தொடர்ந்தது. புரியுதுங்களா? இந்த சிங்கள மக்களினம் எந்த பெல்ட்டை சார்ந்தவர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மங்கோலிய பெல்ட்டை சார்ந்தவர்களா அல்லது ஜெர்மானிய, பெர்சிய மக்களினங்களிலிருந்து மக்களினங்களுக்கும் மங்கோலியர்களுக்கும் இடையிலே நெருக்க உறவினால் ஏற்பட்ட ஒரு புதிய வழிமரபை சார்ந்தவர்களா என்பது புரியவில்லை. ஆனால் அவர்கள் ஏதோ அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து மங்கோலிய பெல்ட் மக்கள் அந்த சப்பை மூக்கு சீனர்கள், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், நேபாள், இந்தியாவின் மங்கோலிய பெல்ட், அதாவது ஈஸ்டர்ன் வடகிழக்கு இந்திய பகுதிகள், அந்த பகுதிகளின் ஜனங்களுடைய அந்த முக நாடி, முக அமைப்பை கொண்டவர்கள். அவர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் பெர்சியர், அசீரியர் முதலான மக்களினங்களுக்கும் இனக்கலப்பில் தோன்றிய ஒரு இனமாக இருக்கலாமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் ஏலாமியர்கள் அல்ல, சிங்களவர்கள். ஆனால் ஏலாமியர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து இங்கே குடியேறியவர்கள் தான். அருமையானவர்களே, அவர்களை பின்தொடர்ந்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் அவர்களை நிர்மூலமாக்க மாட்டோம், பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி. எந்த காலம் முதல்? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் எழுச்சி காலம் முதல் இந்த கடைசி நாட்கள் வரை அந்த ஜனக்கூட்டத்தை பின்தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த ஜனக்கூட்டத்தில் அவர்களை அன்று அழித்து ஒழித்த அந்த ஜனக்கூட்டத்தை சார்ந்த பின் வழிமரபினர் ஒரு கலப்பின மக்கள் இனமாக மாறி புத்தரை சேவிக்கிறவர்களாக மாறி இந்த ஏலாமிய ஈழ மக்கள் இனத்தை அழித்தொழித்தார்கள். நம்முடைய நாட்களில் ஆண்டுகள் எத்தனை என்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சுமார் 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அயன் சிங்கா நான் நிர்மூலமாக்க மட்டும் அவர்களை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறியது. எப்படி நிறைவேறியது? தேவன் என்ன சொல்கிறார்? வானத்தின் 4 காற்றுகளை பூமியிலே, தேவன் சங்கார தூதர்களின் சேனைகளை பூமிக்கு வரவழைத்து ஏலாமின் தேசத்திலே அனுப்புகிறார், ஏலாமியர்களை அழிப்பதற்காக. அப்படியானால் அந்த மக்களினம் ஏதோ பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள், தேவனுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கும் விரோதமாய். ஆனால் அவர்களுக்கு மீட்பு, மன்னிப்பு காத்திருக்கிறது, தண்டனை தீர்ப்பு இறங்கி இருக்கிறது. அவர்களை பின்தொடர்ந்து சமகாலம் வரையிலும், சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் அவர்களை பின்தொடர்ந்து பட்டயம் விடாமல் துரத்தி அளித்திருக்கிறது. எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை. அது அவர் கட்டளையிட்ட காரியம் நிறைவேறி முடியும் வரை அந்த வார்த்தைகள் செயலாற்றி கொண்டே இருக்கும். தலைமுறைகள் எத்தனை ஆனாலும், நூற்றாண்டுகள் எத்தனை கடந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாய் போவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 38ஆம் வசனம். சொல்லுகிறது, என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏலாமின் தேசத்திலே கர்த்தருடைய சிங்காசனம் நிலைநிறுத்தப்படும் கடைசி நாட்களிலே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏலாமிலே ஈழ மக்களினம், விடுதலை சிறுத்தைகள், விடுதலை புலிகள், ஈழ மக்களினம் சிங்களர்களால், சிங்கள படைகளால் அழித்தொழிக்கப்பட்ட காலகட்டத்திலே
நான் ஒரு காட்சியை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். நான் அப்பொழுதே அதை சொன்னேன். நான் பிரபலமானவன் அல்ல, யாரும் அதற்கு செவி கொடுக்கவில்லை. இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவின், அதாவது ஏலாமின் தேசத்தின் ஒரு பகுதி, தென்கிழக்கு ஆசியாவின் கடைசி எல்லையாகிய தென்னிந்தியாவின் கடற்கரை பகுதிகளிலே, தென்னிந்தியாவிலே ஏலாமின் தேசத்திலே தேவனுடைய சிங்காசனம் இறங்குகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தென்கிழக்கு மூலையை என்ன சொல்வார்கள்? அக்னி மூலையா? அப்படித்தானே? வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடகிழக்கு மூலை ஈசானம் என்பார்கள், தென்கிழக்கு மூலையை அக்னி மூலை என்பார்கள், தென்மேற்கு மூலையை கன்னி என்பார்கள், வடமேற்கு மூலையை வாயு மூலை என்பார்கள். அப்படியானால் தென்கிழக்கிலே அறையிலே, அதாவது அன்று நான் அந்த காட்சியை கண்டபோது நான் படுத்திருக்கிற அறை, அந்த அறையிலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பட்சிக்கிற அக்கினி நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் கண்ட காட்சியை போல இருக்கும். நான் அதிர்ந்து போய் பயந்து போய், இதென்ன ஒரு சிங்காசனம் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறதே என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அதன் மேல் அந்த சிங்காசனத்திலே நெருப்பாய் இருக்கிற ஒருவர் அமர்ந்து இருக்கிறார். அவரும் நெருப்பாக எரிந்து கொண்டே இருக்கிறார். பயந்து திகைத்து, இதென்ன காட்சி? எனக்கு தானியேலின் தீர்க்க தரிசனம் உணர்த்தப்படுகிறது. என்ன என்று கேட்கிறேன். பயந்து நடுங்கிக் கொண்டே, ஏலாமின் தேசத்திற்கு, ஏலாமியர்களுக்கு முடிவு வரப்போகிறது. தேவன் தம்முடைய சிங்காசனத்தை ஏலாமின் தேசத்திலே இறக்கி இருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது. அந்த காட்சியை எனக்கு காண்பிக்கிற நபருக்கும் எனக்கும், தேவனுக்கும் எனக்கும் அல்ல, அந்த காட்சியை எனக்கு காண்பிக்கிற நபருக்கும் எனக்கும் ஒரு கான்வர்சேஷன், ஒரு கலந்துரையாடல், கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வருகிறது. இங்கே என்னுடைய அறையில் அல்லவா அந்த சிங்காசனம் இருக்கிறது என்று. இதுதான் ஏலாமின் தேசம். தேவன் எனக்கு சொன்னதுங்க. தேவனுடைய தூதன், அந்த தூதன் எனக்கு சொன்னது. இந்த சிங்காசனம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே தேவன் ஏலாமின் தேசத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து பூமியின் சகல ஏழைகளிலும் நியாய தீர்ப்புகளை தொடங்குகிறார். அதன் ஆரம்பம் இது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தென்னிந்தியாவின் கன்னியாகுமரியிலே தேவனுடைய சிங்காசனம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் சிங்காசனம் இறங்கி இருக்கிறது. எரேமியா 49 அதிகாரம் 38 வசனம். அன்றுதான் இந்த வசனத்தை குறித்தும் நான் உண்மையாக அறிந்து கொண்டேன். அருமையானவர்களே, என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து, ஏலாம் என்றால் சூசான் அரண்மனையிலே வைக்கவில்லை. எங்கே வைக்கவில்லை? வேதாகமத்தின் வார்த்தைகளின்படி, வரலாற்றின்படி ஏலாமில் இருந்த சூசான் அரண்மனை அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய அரண்மனை. ஆனால் அர்த்தசஷ்டா ஏலாமியன் அல்ல. நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏலாமின் தேசம், மத்திய கிழக்காசியா. இன்றைக்கு அது ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே வருகிறது என்று நினைக்கிறேன். ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் இவைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் ஏலாம் என்கிற சூசான் அரண்மனை இருந்த பகுதி. அதன் தொடர்ச்சியாகத்தான் தென்கிழக்காசியாவின் தென்னிந்திய பகுதிகள் வருகிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, தென்னிந்தியா. பாரசீக வளைகுடாவுக்கும் இந்து மகா சமுத்திரத்திற்கும் வெகு தூரம் இருக்கிறது. ஆனாலும் அருமையானவர்களே, தேவனுடைய சிங்காசனம் கடைசி நாட்களிலே பூமியின் தென்னிந்தியாவின் தீபகற்ப பூமியாகிய, தீபகற்ப 3 பக்கமும் சமுத்திரத்தால் சூழ்ந்திருக்கிற தீபகற்ப பூமியாகிய தென்னிந்தியாவின் கிழக்கு எல்லையிலே
ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு ஏலாமியர்களின் மேல் இறங்கியது. என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முள்ளிவாய்க்கால் அந்த இலங்கை தேசத்திலே பேரழிவுகள், யுத்தம், ஒரு இன மக்கள் கூட்டம் சங்காரம் செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இந்திய அரசாங்கம் அதற்கு கை கொடுத்தது என்று சொன்னார்கள். வரலாற்று புள்ளிவிவரங்கள் கூறின. ஏன் காரணம்? அன்று ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகளை சார்ந்த ஒருவன் தாக்கினான் என்று அறிக்கைகளை பார்த்தோம், காட்சிகளை பார்த்தோம். அதன் பழிவாங்குதலாக இந்திய அரசாங்கம் என்ன செய்தது? விடுதலை புலிகளை அழிப்பதற்கு சிங்கள மன்னர்களுக்கு, சிங்கள அரசுக்கு உதவி செய்தார்கள் என்று அறிக்கைகள் பல வந்து கொண்டே இருந்தன. எனக்கு தெரியாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள். ஆனால் நியாய தீர்ப்பு எங்கிருந்து துவங்கப்பட்டது? தென்னிந்திய பகுதியில் இருந்து. இந்த தென்னிந்திய பகுதியிலே இந்த தமிழகத்தின் ஆளுகிறவர்கள் விடுதலை புலிகளுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்திய அரசு அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. திரைமறைவிலே ஆயுதங்களையும் அனைத்து போர்த்தளவாடங்களையும் இந்திய அரசே சிங்களர்களுக்கு கொடுத்து உதவியது என்றெல்லாம் அறிக்கைகள் வந்தது. உண்மையா பொய்யா என்பது எனக்கு தெரியாது. நான் அரசியல் பேச வரவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏலாமியர்கள் ஈழ மக்களினம் அழித்தொழிக்கப்படுவதற்கு இந்தியாவும் துணை நின்றது என்று, அது தேவனுடைய சிங்காசனம் தென்கிழக்கு தென்னிந்திய பகுதிகளிலே வைக்கப்பட்டிருந்த தீபகற்ப பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அது இன்னும் எடுக்கப்படவில்லை. தீபகற்ப பூமியாகிய இந்த தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே தேவனுடைய சிங்காசனம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பூமியின் நியாய தீர்ப்பு சமீபமாய் வந்திருக்கிறது. தேவன் தம்முடைய பூமிக்கு செய்வேன் என்று சொல்லுகிற அந்த நியாய தீர்ப்பை செய்து முடிக்காமல் அவருடைய சிங்காசனம் இந்த பூமியில் இருந்து பட்சிக்கிற அக்னி சிங்காசனம், பட்சிக்கிற நெருப்பாயிருக்கிற அக்னி சிங்காசனம், சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவர் பட்சிக்கிற அக்னியாய் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உக்கிர கோபம் இறங்கி இருக்கிறது. நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நிர்விசாரமாய் வாழுகிற காலம் அல்ல இது. கள்ள தீர்க்கதரிசிகளையும், கள்ள அப்போஸ்தலர்களையும், கள்ள போதகர்களையும், கடைசி கால பிரபல பிரசங்கிகளையும் அவர்களுடைய புரட்டு உபதேசங்களையும் நம்பிக்கொண்டிராதீங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனம், கோபாக்கினையின் சிங்காசனம், அவருடைய பட்சிக்கிற அக்னியாய் எரிந்து கொண்டிருக்கிற சிங்காசனம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஈழ மக்கள் இனத்தின் அழிவு ஆரம்பமான போதே தேவனுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனம் தென்னிந்திய பகுதியிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பூமிக்கு அழிவு, அக்கிரமத்திற்கு அழிவு தென்னிந்தியாவிலிருந்து தான் தொடங்குகிறது. அக்கிரமத்தின் துவக்கமும் வட இந்தியாவிலிருந்து தான் தொடங்குகிறது. எங்கிருந்து தொடங்குகிறது? நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை ஆளத் துடிக்கிற அசீரிய வம்சாவளி இந்தியாவிலிருந்து தான் உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆளுகிற ராஜ்யம் தோன்றும். உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு அதே இந்தியாவிலிருந்து தான் தோன்றும். எல்லாமே ஒரே இடத்திலிருந்து தான் தோன்றுகிறது. உலகத்தை ஆளுகிற 8வது சாம்ராஜ்யம் வட இந்தியாவிலிருந்து புறப்படுகிறது. உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு தென்னிந்தியாவிலிருந்து தொடங்குகிறது. தேவனுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இதான் வேதவசனம், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். உங்கள் புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் வியாக்கியானம் பண்ணுவதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிராதீங்கள். அழிவு உங்களிடத்திலிருந்தே துவங்குகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மத்திலிருந்தே தொடங்கி பூமி எங்கும் பரவுகிறது. உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யம் 7 ஆண்டு கால அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்தியாவிலிருந்தே தோன்றுகிறது.
தோன்றித்தான் பாபிலோனுக்கு மத்திய கிழக்காசியாவுக்கு செல்லுகிறது. ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்கள் தீர்க்கதரிசிகள் இவைகளை சொல்லுகிறார்களா? பிரபல தீர்க்கதரிசி, பிரபல வியாக்கியானி, கடைசி கால எச்சரிக்கையின் செய்தி MD ஜெகன் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். யூரோப்பியன் எக்கனாமிக் கவுன்சில் தான் 8வது சாம்ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நம்பாதிருங்கள், எல்லாம் இந்தியாவிலிருந்து தான் துவக்கம் பெறப்போகிறது. கடைசி கால பேரழிவுகளும் இந்தியாவிலிருந்து தான் தொடங்கப் போகிறது. கடைசி கால மீட்பின் பணியும் அக்கிரமத்திற்கு முடிவும் மீட்பின் துவக்கமும் இந்தியாவிலிருந்து, தென்னிந்தியாவிலிருந்து தான் தொடங்கப் போகிறது. இதை அறியாத புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் இவர்களெல்லாம். பல லட்சம் பேர், பல கோடி பேர் இவருடைய எச்சரிப்பின் செய்திகளை கேட்கிறீர்கள். யாராயிலும் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன். MD ஜெகனுடைய, சென்னை வாழ் MD ஜெகன், எனக்கு நேரே பார்த்ததில்லை, அவனிடத்தில் எனக்கு எந்த கோபமும் இல்லை. வேதம் கற்பிக்கிற சத்தியத்தை எச்சரித்து சொல்ல தகுதியற்றவன். அனைத்து உலக தீர்க்கதரிசிகளின் படைப்புகளையும் திருடுகிறான். நாசா விஞ்ஞானிகளின் தயாரிப்புகளை திருடுகிறான். உங்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை விவரிக்கிறேன் என்று, கடைசி கால எச்சரிப்பின் செய்திகளை தருகிறேன் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வானத்தின் 4 காற்றுகள் ஆகிய சங்கார தூதர்களை இவர்கள் சாத்தானுடைய அதிபதிகள், அந்தி கிறிஸ்துவின் சேனைகள் என்கிறார்கள். இதுல இருந்து உங்களுக்கு புரியல? வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிற போது புறப்பட்டு வருகிற 4 தூதர்களை அந்தி கிறிஸ்து என்றும் சாத்தானுடைய சேனாதிபதிகள் என்றும் வர்ணிக்கிறார்கள். இவர்கள் வேத அறிவற்றவர்கள். இவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை. அந்த தூதர்கள் யார் என்று நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் படியுங்கள். அந்த தூதர்கள் யார் என்பது தெரியும். மேலான அதிகாரம் பெற்ற வானத்தின் 4 காற்றுகள், இப்பிரபஞ்சத்தின் பூமியின் 4 காற்றுகள் ஆகிய பூமியின் சாத்தானுடைய அந்தகார லோகாதிபதிகள் 4 பேரையும் அவர்களுடைய சேனைகளையும் பிடித்து கட்ட அதிகாரம் உள்ளவர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை உங்களுக்கு விவரிப்பதற்கு இந்த கடைசி கால தீர்க்கதரிசிகளுக்கு வாக்கு இல்லை. காரணம், இவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை. இவர்கள் வேதத்தை கற்கவில்லை. மற்றவர்களிடத்தில் திருடுகிறார்கள். பிரபல தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற பொய்களை உண்மை என்று நம்பி அவைகளை திருடி இவர்களும் அவைகளையே வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகாபரசனுடைய காலத்திலே கர்த்தரிடத்தில் அனுப்பப்பட்ட ஒரு பொய்யின் ஆவி பாகாலின் ஆகாபின் தீர்க்கதரிசிகள் 830 பேருடைய வாயிலும் பொய்யின் ஆவிகளாயிருந்தது. ஆனால் மீகாயா என்கிற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து சொன்னான், யோசபாத்தின் இடத்துல, இஸ்ரவேலின் ஆடுகள் மந்தை இல்லாத மெய்ப்பலின் போல மலைகளின் மேல் சிதறி போகிறதை கண்டேன். அர்த்தம் என்ன? ஆகாப் கொல்லப்படுவான். ஆனால் 830 தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியாயிருந்த கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி, பாகாலின் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 430 பேர், எசபேலின் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர், 830 தீர்க்கதரிசிகளின் வாயிலே ஒரே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தது. நீர் கீலேயாத்திற்கு போம், ராமோத்திற்கு போம், ராமோத்தை பிடிப்பீர் என்று. ஆனால் தேவன் சொன்னார் மீகாயாவின் மூலமாய், ஆகாபின் மரணம் அங்கே சம்பவிக்கும். ஒரே ஒருவன், ஒரே ஒரு தீர்க்கதரிசி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக கடைசி கால எச்சரிக்கையின் தீர்க்கதரிசிகள் அனைவரும் பொய்களையே புனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்களையே, ஒருவர் சொல்லுகிற பொய்யை மற்றவன் திருடுகிறான். எல்லா பொய்களையும் இணைத்து புரட்டு தீர்க்க எச்சரிக்கையின் செய்திகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நம்பாதிருங்கள், அழிவு வரப்போகிறது.
ஆனால் எந்த நாள், எந்த நேரம், எந்த மாதம், எந்த ஆண்டுன்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கடைசி அந்திகிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் இந்தியாவிலிருந்து தான் தோன்றப் போகிறது. அதே இந்தியாவின் தென்னிந்திய பகுதியிலிருந்து கடைசி கால விடுதலை பணியும் இந்த அக்கிரமத்தின் ஆட்சியின் அழிவும் ஆரம்பமாக போகிறது. 8ஆம் சாம்ராஜ்யத்தின் அழிவின் துவக்கமும் இங்கிருந்து தான், இங்கிருந்து துவங்கி எருசலேமிலே சென்று முடியும். அக்காலத்திலே ஏன் இதை இப்ப சொல்ல வந்தேன்னா, கடைசி 39வது வசனத்தை விவரிக்கப் போகிறேன். அதற்காக சொன்னேன். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆனாலும் 38ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஏலாமியர்களுக்கான கடைசி அழிவு. இனி ஈழ மக்களினம், இலங்கை தமிழர்களுக்கு இனி ஒரு அழிவு காலம் இல்லை, முடிந்து விட்டது. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏலாமியர்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினையின் வார்த்தைகள், எரேமியாவின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் மத்திய கிழக்காசியாவின் ஏலாம் தேசத்திலிருந்து இலங்கை வரை, தென்கிழக்காசியாவின் இலங்கை தேசம் வரை தொடர்ந்தது. பல நூற்றாண்டுகள் அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்படும் மட்டும், அழிக்கப்படும் மட்டும் கர்த்தருடைய கோபாக்கினையின் கரம், வார்த்தைகள் அவர்களை பின்தொடர்ந்து சூறையாடியது. இனி இலங்கை தமிழர்களுக்கு, ஏலாமின் மக்களுக்கு, ஈழ மக்களினங்களுக்கு இனி அழிவுகள் இல்லை. இனி அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அதற்கான ஒரு வாக்குறுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்கான ஒரு வாக்குறுதியை அதே அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே கொடுத்திருக்கிறார். முப்பத்தி 39ஆம் வசனம், எரேமியா 49ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆனாலும் கடைசி நாட்களிலே, எந்த நாட்கள்? ஏலாமியர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை தீர்கின்ற கடைசி நாட்கள் என்று எடுத்துக் கொள்ளலாமா? அல்லது பூமியின் சகல மக்களினங்களுக்கும், பூமியின் சகல மக்களினங்களுக்கும் அனுப்பப்பட்ட நியாய தீர்ப்பின் தண்டனை தீர்ப்புகள் முடிந்து பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்ட, இனி வருகிறது அடுத்த அதிகாரத்திலிருந்து, இனி பாபிலோனின் அழிவு. அடுத்த 50ஆம் அதிகாரம், 51ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரங்கள் பாபிலோன், மகாபாபிலோனின் அழிவு. பூமி முழுவதையும் கலங்க பண்ணின, பூமியின் ஜனங்களை சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்த, அழித்து போட்ட பாபிலோனின் அழிவு வருகிறது. அடுத்த அதிகாரம் முதல், எரேமியா 50ஆம் அதிகாரம் முதல் 51, 52 அதிகாரங்கள், 3 அதிகாரங்களும் மகாபாபிலோனின் அழிவை குறித்து வருகிறது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உலகத்தின் முடிவு காலத்தில் உலகத்தை சூனியமாக்கின, பூமியை துன்மார்க்கத்தினால், அக்கிரமத்தினால், அருவருப்புகளினால் நிரப்பின மகாபாபிலோனின் அழிவு காத்திருக்கிறது. அதை குறித்து நாளைய தினத்திலிருந்து சிந்திப்போம். இன்றைய தினத்திலே பூமியின் சகல மக்களினங்களின் மேலும் தேவனுடைய கோபாக்கினையின் தண்டனை தீர்ப்பு, நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் முடிவடைகிறது. முடிவிலே சகல மக்களினங்களுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஏலாமியருக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது, வாக்கு தத்தமாக இருக்கிறது. ஆனாலும் கடைசி நாட்களிலே, எந்த கடைசி நாட்கள்? பூமியின் சகல மக்களினங்களின் மேலும் தேவனுடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்புகள் இறங்கி பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்கு தான் தெரியுமே, இலங்கை ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிற, தாங்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியாத வகையிலே சிதறி கிடக்கிற இஸ்ரவேலர்களும் யூதர்களும் மற்றுமுள்ள சகல மனுபுத்திரர்களும் சகல ஜாதிகளும்
கிறிஸ்துவின் மந்தையிலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள், மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பின் வாசல் கிறிஸ்துவே. சகல மக்களினங்களும், யூதர்களும் இஸ்ரவேலர்களும் மட்டுமல்ல, பூமியின் ஒட்டுமொத்த ஜாதிகளும், பூமி எங்கும் சிதறி கிடக்கிற, தங்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல மனித இனமும் அதில் 2 பங்கதாக பிரிக்கப் போகிறார். ஒன்று மிருக குணம் கொண்ட ஜாதிகளாக பிறக்கப் போகிறது, இன்னொன்று மனுஷ வித்துக்களாக பிரிக்கப் போகிறார். மனித குணம் கொண்டவர்களாய் இருக்கிற சகல மனிதர்களும் தேவ ஜனங்களாய் மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள். பூமியின் சகல மக்களினங்களிலுமிருந்து தேவ ஜனங்களாய், மனுஷ வித்துக்களாய், சுபாவ அன்புள்ள மனித குணம் கொண்ட ஜனங்களாய் மாற்றப்படுவார்கள். அப்பொழுது இந்த ஏலாமியர்களுக்கும் விடுதலை வருகிறது. உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன், திருப்புவேன் என்று சொல்லுகிறார். திருப்பி உங்களையும் என் சொந்த ஜனமாக சேர்த்துக் கொள்ளுவேன் என்கிறார். அன்பான கிறிஸ்தவர்களே, ஈழ மக்களினங்களே, இலங்கை தமிழர்களே, ஏலாமியர்களே, சகல மக்களினங்களை சார்ந்தவர்களே, ஒரே வழி, ஒரே வாசல் கிறிஸ்து. கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை புதிய மக்களினமாக மாற்றும், தேவ ஜனமாக மாற்றும். அதற்கு சிலுவை பாடுகளின் வழியே உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற, நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையும் வழியும் ஆகும். கிறிஸ்துவின் ரத்தமே மனித பண்பற்றவர்களாயிருக்கிற காட்டுமிராண்டிகள், மனித மிருகங்களாய் காணப்படுகிற இந்த பூமியின் 2 பங்கு, சுமார் 500 கோடி 450 கோடிக்கு அதிகமான மிருக குணம் கொண்ட ஜனக்கூட்டத்தின் மத்தியிலிருந்து தேவ ஜனங்களாய், சுபாவ அன்புள்ள மனுஷ சுபாவமாகிய அன்புள்ள ஜனங்களாய், மனிதர்களாய் பிரித்தெடுக்கப்படுகிற ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளாய், ஆதாமின் வழிமரபினராய், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியாய், கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் உடன் சகோதர சகோதரிகளாய், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு நிரந்தரமான மீட்பு, சிறையிருப்பு, பூமியின் சிறையிருப்புகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவேன் என்கிறார். அன்பான கிறிஸ்தவர்களே, இது ஏலாமியர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும், இன்னும் கிறிஸ்துவை அறியாதிருக்கிற, கிறிஸ்துவை பின்பற்ற மனமன்றி இருக்கிற அனைத்து ஜனங்களும் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் முன்குறிக்கப்பட்டு பெயர் எழுதப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் எந்த மத வெறி சங்கங்களிலே அடிமைப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை அறிவார்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள், கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படுவார்கள், கிறிஸ்துவின் ஆவியால் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், மீட்டு ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் பூமிக்குரிய சிறையிருப்பு அவர்களுக்கு விலக்கப்படும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவ ஜனங்களாய் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஏலாமியர்களுக்கும் அக்காலத்திலே விடுதலை காத்திருக்கிறது. இனி அழிவில்லை. இனி இலங்கை தமிழர்களோ ஏலாமியர்களோ அழிக்கப்படுவதில்லை. தேவனை சார்ந்து கொள்ளுகிற, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையும், அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தையும், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சார்ந்து கொள்ளுகிற எந்த ஜனக்கூட்டமும் மீட்டு ரட்சிக்கப்படும். கள்ள தீர்க்கதரிசிகளையோ, கள்ள அப்போஸ்தலர்களையோ, கள்ள போதகர்களையோ, அந்நிய பாஷைகளையோ, பரியாச உதடுகளின் ஆவிகளையோ, உலகத்தின் மகாபாபிலோனின் அருவருப்பின் ஆவிகளையோ, அசுத்த ஆவிகளையோ, குறி சொல்லுகிற ஆவிகளையோ பின்பற்றுகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் மனித மிருகங்கள் ஆகிய 8ஆம் சாம்ராஜ்ய அதிபதியின் அந்தி கிறிஸ்துவின் சேனைகளோடு இணைந்து கொள்ளுவார்கள். கடைசி நாட்களிலே அழிக்கப்பட்டு போவார்கள். உலகத்தின் அக்கிரமத்திற்கு முடிவு வருங்காலத்திலே அவர்கள் அந்த அக்கிரமத்தின் கூட்டத்தோடு வாரிக்கொள்ளப்படுவார்கள். நீங்கள் தேவனை உண்மையாய் அறிய விரும்புகிற ஜனங்கள், கிறிஸ்துவை சார்ந்து கொள்கிறவர்களாயிருங்கள். கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த இரத்தத்தால் கழுவப்படுங்கள். புத்துருவாக்கம் பெறுவீர்கள். புதிய படைப்புகளாய், புதிய மனிதர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், வானத்துக்குரிய மேனிகளாய் கிறிஸ்துவை போல மாற்றப்படுவீர்கள். இது ஏலாமியர்களுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் சகல மக்களினங்களுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது.
4600 முதல் 7100க்கு அதிகமான ஜாதிகள் அடங்கிய, பாசைகள் அடங்கிய சகல மக்களினங்களுக்கும் இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கிறிஸ்துவையும் சிலுவைநாதராய சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஆவியையும் சத்திய வசனங்களையும் கை கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு வாருங்கள். சிலுவையின் வழியாக பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வழியாய் கிறிஸ்துவை பின் செல்லுங்கள். கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்படுங்கள். கிறிஸ்துவின் ஆவியால் உயிர்ப்பிக்கப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் உயிர் பெற்றெழும்புங்கள். மீட்டு ரட்சிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.